வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்திய பாகிஸ்தான் போரில் இந்திய விமானப்படையின் 3 ரஃபால் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்று பாகிஸ்தானும் சீனாவும் மிக கடுமையாக பிரச்சாரம் செய்கின்றன. இந்த இரண்டு தரப்பும் பிரச்சாரம் செய்வதற்கு வெவ்வேறு காரணங்கள் உள்ளன. பாகிஸ்தான் பிரச்சாரத்திற்கு காரணம் தமது ராணுவ பலத்தை காட்டி போரில் தாம் வெற்றி பெற்றதான் தோற்றத்தை ஏற்படுத்துவது. சீனாவின் பிரச்சாரத்துக்கு காரணம் சீனத்தை அனுப்பும் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் மிகுந்த செயல்திறன் உள்ளன என்பதை நிரூபிப்பது. அது மட்டுமல்ல, அதை காட்டி அவற்றின் ஏற்றுமதி வர்த்தகத்தையும் அதிகரிப்பது. அந்த முயற்சியில் இப்போது இறங்கியுள்ளது சீனா. பாகிஸ்தானும் சீனாவும் இந்திய பாகிஸ்தான் போரில் இந்திய விமானப்படையின் 3 ரஃபால் விமானங்கள் சுட்டு வீழ்த்து பாகிஸ்தான் விமானப்படை சீன தயாரிப்பு J-10C போர் விமானத்தையும் அதிலிருந்து ஏவப்பட்ட சீன தயாரிப்பு நீண்ட தூர PL-15E ஏவுகணைகளும் என்றே பிரச்சாரம் செய்கின்றன. அதையடுத்து அவற்றுக்கான வெளிநாட்டு வாடிக்கையாளர்களை தேடத் தொடங்கியுள்ளது சீனா. அதற்காக சீனா முதலில் கண் வைத்திருப்பது லத்தீன் அமெரிக்கா. சீனாவில் பெல்ட் அண்ட் ரோட் முன்முயற்சி BRI என்பது லத்தீன் அமெரிக்க பிராந்தியத்துடன் சீனாவின் வலுவான இணைப்பு. அமெரிக்காவுக்கு தெற்கே உள்ள லத்தீன் அமெரிக்கா பிராந்தியத்தை அமெரிக்கா தனது கொல்லைப்புறமாக கருதுகிறது. கடந்த வாரம் லத்தீன் அமெரிக்க கொலம்பியா சீன பெல்ட் அண்ட் ரோட் முன்முயற்சி BRIயில் இணைந்த 23வது லத்தீன் அமெரிக்க நாடாக மாறியது. இது லத்தீன் அமெரிக்கா பெய்ஜிங்குடனான உறவுகளை வலுப்படுத்துவதை நிரூபிக்கிறது. கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோவின் சீன லத்தீன் அமெரிக்க மற்றும் கரீபியன் நாடுகளின் சமூகம் CELAC மன்றத்திற்காக சீனாவுக்கு பயணம் செய்த போது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஜனாதிபதி பெட்ரோ சமூக வலைத்தளம் Xல் ஒப்பந்தத்தின் கையெழுத்திட்ட காணொளியை வெளியிட்டார். அதில் நமது வெளிநாட்டு உறவுகளின் வரலாறு மாறி வருகிறது. இனிமேல் கொலம்பியா சமத்துவம் மற்றும் சுதந்திரத்தின் அடிப்படையில் முழு உலகத்துடனும் தொடர்பு கொள்ளும் என்று குறிப்பிட்டிருந்தார். இது கொலம்பியா அமெரிக்காவின் கொல்லைப்புறத்தில் இருந்து வெளியேறுவதை மறைமுகமாக குறிக்கிறது. உலக வல்லரசாக மாறுவதற்கான தனது லட்சியத்தை மேலும் மேம்படுத்த சீனா தனது BRIயை பயன்படுத்துவதாக நம்பப்படுகிறது. இந்த முயற்சியில் பங்கேற்பதன் அபாயங்கள் குறித்து லத்தீன் அமெரிக்க நாடுகளை அமெரிக்கா பலமுறை எச்சரித்துள்ளது. சீன BRI வலையில் சிக்கினால் கடன் பொறிகள், இறையாண்மை இழப்பு, வெளிப்படைத்தன்மையின்மை மற்றும் மூலோபாய செல்வாக்கு இழத்தல் ஏற்படலாம் என்று அமெரிக்கா எச்சரிக்கிறது. BRI கடன்கள் அதிக வட்டி விகிதங்கள் மற்றும் தெளிவற்ற விதிமுறைகளுடன் வருகின்றன. இது கணிக்க முடியாத கடன் சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடும் என்று அமெரிக்கா வாதிடுகிறது. குறிப்பாக 2025 ஜனவரியில் அமெரிக்காவுக்கும் கொலம்பியாவுக்கும் இடையே ஒரு பதட்டமான ராஜதந்திர மோதலுக்கு பின்னர் BRIயில் கொலம்பியா நுழைகிறது. அமெரிக்க ராணுவ விமானத்தில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தும் விமானங்கள் தரையிறங்க அனுமதிக்கு ஜனாதிபதி பெட்ரோ மறுத்தார். இறுதியில் முட்டுக்கட்டை தீர்க்கப்பட்டது. ஆனால் மோதல் உறவில் விரிசல்களை அம்பலப்படுத்தியது. டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட 25% வரி விதிப்பு உட்பட கடுமையான அச்சுறுத்தல்களுக்கு ஜனாதிபதி பெட்ரோ கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அதே நேரத்தில் கொலம்பியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகள் வலுப்பெற்று வருகின்றன. சீனா ஏற்கனவே கொலம்பியாவின் 2வது பெரிய வர்த்தக பங்காளியாக உள்ளது. BRIக்கு கூடுதலாக இப்போது கொலம்பியாவுக்கு 24 J-10CE போர் விமானங்கள் விற்பனை செய்ய சீனா முன்மொழிந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது முதலில் லத்தீன் அமெரிக்க பிராந்தியத்தில் ராணுவ வளர்ச்சியினை கண்காணிக்கும் இன்ஃபோ டெஃபென்ஸாவால் தெரிவிக்கப்பட்டது. சீனாவோ அல்லது கொலம்பியாவோ அதிகாரப்பூர்வமாக ஒரு வாய்ப்பை ஒப்புக்கொள்ளவில்லை. இருப்பினும் சீனா நீண்ட காலமாக நட்பு நாடுகளுக்கு இந்த விமானத்தை ஏற்றுமதி செய்ய அழுத்தம் கொடுத்து வருகிறது. சமீப கால இந்திய பாகிஸ்தான் மோதலில் இந்த விமானம் பங்கேற்றதாக கூறப்படும் நிலையில் இந்த அழுத்தம் கூடுதல் உந்துதலை பெற்றிருக்கலாம். நீண்ட தூர PL-15E ஏவுகணைகளுடன் ஆயுதமேந்திய அதன் J-10C பல இந்திய ஜெட் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் சரிபார்க்கப்படாத கூற்றுக்களை வெளியிட்டுள்ளது. சீன அரசு ஊடகங்களால் பெருக்கப்பட்ட இந்த கூற்றுகள் கடந்த வாரத்தில் இந்திய மற்றும் ஐரோப்பிய ராணுவ நிபுணர்களால் திறம்பட மறுக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் பாகிஸ்தானிய கூற்றுக்களின் உண்மைத்தன்மையால் கவலைப்படாமல் இந்திய விமானப்படைக்கு எதிரான போர் விமானத்தின் செயல்திறனை நம்பி சீனா ஒரு சந்தைப்படுத்தல் முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம். கொலம்பிய ஜனாதிபதி கொலம்பிய விமானப்படை தளபதியுடன் விமானத்தின் திறன்கள் குறித்து பேசியதாகவும் அதை வாங்குவது சாத்தியமா இல்லையா என்பதை மதிப்பிடுமாறு கேட்டதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீனாவின் பிரச்சாரத்தை கொலம்பியா உண்மையில் நம்பினால் இது ஒரு தந்திரமான சூழ்நிலையை கொலம்பியாவுக்கு வழங்கி இருக்கும். காரணம், கொலம்பியா கடந்த மாதம்தான் கொலம்பியா தமது விமானப்படைக்கு புதிய போர் விமானங்களை வாங்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. கொலம்பியா தமது பழைய கிஃபிர் போர் விமானங்களை மாற்றுவதற்கு சாப் கிரிப்பன் போர் விமானங்களை வாங்குவதாக அறிவித்தது. கொலம்பியாவும் ஸ்வீடிஷ் அரசாங்கமும் ஒரு நோக்க கடிதம் LOAவில் கையெழுத்திட்டன. ஆனால் அது ஒரு வர்த்தக நோக்க கடிதமே தவிர வாங்குவதற்கான ஒப்பந்தம் அல்ல.
கொலம்பியா சட்ட ரீதியாக தமது நோக்கத்தை மாற்றிக்கொள்ள முடியும், அதற்கு எந்த செலவும் ஏற்படாது. அதே நேரத்தில் இங்கு மற்றொரு முக்கிய விஷயமும் உள்ளது. ஸ்வீடனால் தயாரிக்கப்படும் கிரிப்பன் விமானம் அமெரிக்க என்ஜின்களால் இயக்கப்படுகிறது. அமெரிக்கா, கொலம்பியா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே பதட்டங்கள் மேலும் அதிகரித்தால் அமெரிக்கா இறுதியில் கொலம்பியாவுக்கு அதன் விற்பனையை வீட்டோ செய்யக்கூடும் என்ற சாத்தியத்தை தூண்டியுள்ளது. உண்மையில் ஒரு விற்பனை நடந்தாலும் வாஷிங்டன் கொலம்பியாவுக்கு உதிரி பாகங்கள் வழங்குவதை நிறுத்தக்கூடும். இதனால் விமானத்தின் செயல்பாடுகளை குறைக்கலாம். நிலைத்தன்மை இல்லாத ட்ரம்ப் எந்த நேரத்திலும் யாருக்கு என்ன கெடுதல் செய்வார் என்பது யாருக்கும் தெரியாது. அவ்வளவு ஏன் அது அவருக்கே கூட தெரியாது. அதனால் அமெரிக்கா தொடர்பான விவகாரங்களில் இருந்து முடிந்தவரை விலகி இருக்கவே பல நாடுகள் விரும்புகின்றன. அமெரிக்கா சிறிது சிறிதாக தனிமைப்படுத்தப்படுகிறது. சீனா இந்த கவலைகளை பயன்படுத்திக் கொள்கிறது என்று கூறப்படுகிறது. சில அறிக்கைகளின்படி சீனா கொலம்பிய விமானப்படைக்கு சோதனை பறத்தல்களுக்காக ஜே-10C விமானம் ஒன்றை வழங்கியது. ஜே-10C விமானம் ஏற்கனவே கொலம்பிய விமானப்படையால் போர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சீனா விமானத்தை நிறுத்துவதை வீட்டோ செய்யாது அல்லது உதிரி பாகங்களில் நிறுத்தி வைக்காது என்று கொலம்பிய ஜனாதிபதி பெட்ரோவுக்கு உறுதியளித்ததாகவும் கூறப்படுகிறது. இங்கு மற்றொரு சுவாரஸ்யமான முக்கோண விவகாரம் ஒன்று உள்ளது. விமானங்களை வாங்குவது தொடர்பாக கொலம்பியாவின் தேர்வாக ஸ்வீடன் தயாரிப்பு கிரிப்பன் விமானத்தை தவிர வேறு இரு விமானங்களும் இருந்தன. அவை அமெரிக்க தயாரிப்பு F-16 மற்றும் பிரெஞ்சு ரஃபால். இது இந்த கட்டத்தில் சீனா ஜே-10Cயை வழங்குவதை இன்னமும் சுவாரஸ்யமாக்குகிறது. காரணம், பிரெஞ்சு ரஃபால் விமானத்தை சுட்டு வீழ்த்திய விமானம் என்று கூறியே சீனா தமது ஜே-10C விமானத்தை விற்க பார்க்கிறது. ஜே-10C விற்பனை சலுகை சீனா லத்தீன் அமெரிக்காவில் கால் பதிக்கவும், அமெரிக்காவை பிராந்தியத்தின் முக்கிய ஆயுத சப்ளையர் என்ற அந்தஸ்தில் இருந்து இறக்கவும் சீனாவின் மற்றொரு மூலோபாய முயற்சியாக தெரிகிறது. சரி, இந்த விவகாரத்தில் அமெரிக்க தயாரிப்பு F-16 இருப்பது எந்த விதத்தில் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துகிறது? ஒரு விஷயம் இருக்கிறது. முன்னதாக பாகிஸ்தானுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட JF-17 Block 3 விமானத்தினை மற்றொரு லத்தீன் அமெரிக்க நாடான அர்ஜென்டினாவுக்கு விற்க முயன்றது சீனா. மார்ச் 2024 சீனாவில் உள்ள அர்ஜென்டினா நாட்டு தூதரகம் JF-17 போர் விமானங்களை தீவிரமாக பரிசீலித்து வருவதாக அறிவித்ததிலிருந்து அந்த விற்பனை குறித்து சீனா நம்பிக்கையுடன் இருந்தது. அர்ஜென்டினாவுக்கு விமானம் விற்கும் அந்த விற்பனை போட்டியில் 3 விமான ரகங்கள் இருந்தன. அவை அமெரிக்க தயாரிப்பு F-16, சீன பாகிஸ்தான் தயாரிப்பு JF-17 மற்றும் இந்திய தயாரிப்பு தேஜஸ். இருப்பினும் அமெரிக்கா தலையிட்டு அர்ஜென்டினாவுக்கு அதன் இரண்டாவது கை F-16 போர் விமானங்களை வழங்கியது. சீனாவுக்கு கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்திய விதத்தில் அர்ஜென்டினா அரசாங்கம் இறுதியில் புதிய JF-17 Block 3 விமானங்களை விட சேவையிலிருந்து நீக்கப்பட்டு டென்மார்க்கின் இரண்டாவது வகை F-16 போர் விமானத்தை தேர்ந்தெடுத்தது. இது அமெரிக்காவின் வெற்றியாக கருதப்பட்டாலும் அது சீனாவை லத்தீன் அமெரிக்கா சந்தைக்குள் வருவதை தடுக்கவில்லை. அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு வெற்றியை தேடிக் கொடுத்து அந்த விற்பனை அமெரிக்க ஜனாதிபதியாக ஜோ பைடன் இருந்தபோது நடந்தது. ஆனால் இப்போது அமெரிக்க ஜனாதிபதியாக உள்ள ட்ரம்பின் மற்றவர்களின் இழிவுபடுத்தும் கீழ்த்தரமான பேச்சுக்களும் கூச்சமில்லாமல் கூறும் பொய்களும் பல நாடுகளை அமெரிக்காவிலிருந்து தூர விலகி இருக்க வைத்துள்ளது. அந்த விதத்தில் அமெரிக்க ஜனாதிபதியாக உள்ள ட்ரம்ப் சீனாவுக்கு ஒரு வரப்பிரசாதமாக உள்ளார். ஜனவரி 2025 பெய்ஜிங்கின் மற்றொரு லத்தீன் அமெரிக்க நாடான பிரேசிலுக்கு ஜே-10C விமானங்களை விற்க முயன்றதாக கூறப்படுகிறது. ஆரம்ப சலுகைகளுக்கு பின்னர் பேச்சுவார்த்தைகள் தொடரவில்லை என்றாலும் சீனா தனது போர் விமானங்களை லத்தீன் அமெரிக்காவில் விற்க உறுதியாக உள்ளது என்பதை அது நிரூபித்தது. ஜே-10C விமானம் பெரும்பாலும் மேம்படுத்தப்பட்ட அமெரிக்க F-16 போர் விமானத்தின் வகைகளுடன் சீனாவால் ஒப்பிடப்படுகிறது. ஜே-10C விமானம் F-16 போலவே அதன் ஃப்ளை-பை-வயர் விமான கட்டுப்பாட்டு அமைப்பு அதன் காற்றியக்கவியல் ரீதியாக நிலையற்ற விமான சட்டகத்தை பராமரிக்க ஒரு கணினியை பயன்படுத்துகிறது. சீன ஜே-10C விமானம் ஒரு உள்நாட்டு AESA ரேடார் இமேஜிங் அகச்சிறப்பு தேடுபவர் IIR WS-10B என்ஜின் மற்றும் PL-15 வான் ஏவுகணைகளை வைத்திருக்கிறது. இது மின்னணு போர் கணினிமயமாக்கப்பட்ட கண்ணாடி காக்பிட் கருவிகள், துல்லியமான வான்தரை தாக்குதல் வசதி, பார்வைக்கு அப்பால் வீச்சு போர் மற்றும் வானத்தில் எரிபொருள் நிரப்புதல் உட்பட அதிநவீன திறன்களை வைத்திருக்கிறது. விமானம் அனைத்து வானிலை செயல்பாடுகளையும் செய்ய வல்லது. இதன் முதன்மை பங்கு வான் போர். ஆனால் இது தரை தாக்குதல்களையும் செய்ய முடியும். சீன ஆய்வாளர்கள் ஜே-10C விமானத்தை போரில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் விமானம் என்று வர்ணிக்கிறார்கள். மேலும் காட்சி மற்றும் காட்சிக்கு அப்பாற்பட்ட வீச்சு ஈடுபாடுகளுக்கான அதன் மேம்படுத்தப்பட்ட சென்சார்கள் மற்றும் ஆயுதங்களையும் அதன் குறைக்கப்பட்ட ரேடார் கையொப்பத்தையும் அதன் உலகளாவிய போட்டியாளர்களை விட ஒரு பாதுகாப்பாக மேற்கோள் காட்டுகிறார்கள். அந்த வர்ணனைகள் எந்தளவு தூரம் உண்மை என்பதை அந்த விமானத்தை சீனாவுக்கு வெளியே வைத்திருக்கும் ஒரே நாடான பாகிஸ்தானிடம்தான் கேட்க வேண்டும்.
சீன ஜே-10C முன்னோக்கி பார்க்கும் அகச்சிவப்பு மற்றும் லேசர் இலக்கு வடிவமைப்பாளர் பொட் ஒன்றையும் வைத்திருக்கிறது. இது செயற்கைக்கோள் வழி செலுத்தல் மற்றும் லேசர்களால் வழிநடத்தப்படும் ஆயுதங்களை பயன்படுத்துவதை எளிதாக்குவதற்காக உருவாக்கப்பட்டது. சீன ஜே-10C மற்றும் ஸ்வீடிஷ் கிரிப்பன் இ ஆகியவை ஒப்பிடக்கூடிய விமானங்கள் சில குறிப்பிடத்தக்க வேறுபாடுகளுடன். உதாரணமாக ஜே-10Cயின் M1.8 உடன் ஒப்பிடும் போது கிரிப்பன் இ அதிகபட்ச வேகம் M2. கூடுதலாக ஜே-10Cயின் 2600 கிலோமீட்டருடன் ஒப்பிடும்போது கிரிப்பன் இ சுமார் 2800 கிலோமீட்டர் போர் வரம்பை வைத்திருக்கிறது. இருப்பினும் ஜே-10C கிரிப்பன் ஈயை விட சிறந்த உந்துதலை வைத்திருக்கிறது. ஆஃப்டர் பர்னரை பொறுத்தவரை கிரிப்பன் ஈயின் 9800 கிலோ உந்துதலை விட ஜே-10C 14000 கிலோ உந்துதலை வைத்திருக்கிறது. மேலும் சீன விமானம் ஸ்வீடிஷ் கிரிப்பன் இ விமானத்தை விட மலிவானது, அத்துடன் ரஃபால் விமானத்தை வீழ்த்தியது என்று சீன பிரச்சாரமும் உள்ளது. ஜே-10Cயின் அதிநவீன அம்சங்கள் இருந்த போதிலும் புதிய வெளிநாட்டு விமானத்தை விட பிரேசிலால் இயக்கப்பட்ட இரண்டாவது கை கிரிப்பன் ஜெட் விமானங்களுடன் இயங்குவதற்கு கொலம்பியா முன்னுரிமை அளித்தால் கொலம்பியா சீன விருப்பத்தை தேர்ந்தெடுக்காமல் போகலாம்.